10 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி ஆடுறேன். 10 வருஷம் மேபி மீட் பண்ணியிருக்கலாம், பட் நானும் கொஞ்சம் அடம் பிடிச்சி தான் சார் இருந்தேன். இல்லை அடுத்த வாட்டி மீட் பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி மீட் பண்ணும் சார் அப்படின்னு. நான் எங்கே போனாலுமே ஆக்டர்னு சொல்லுவாங்க, எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு எப்போவுமே டான்ஸர்னு சொல்கிறது தான் ப்ரௌடாக இருக்குது சார். அண்டு இப்போது எனக்கு இன்னும் என்ன ஹாப்பியாக இருக்குன்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக ஆடினேன், கார்த்தி நான் ஸ்டூடெண்ட்டாக ஆடினேன். ஸோ இப்போ நம்ம ஆடினவங்க எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் முன்னாடி நான் ஒரு மாஸ்டராக அவங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை நிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டேன். அண்டு 11 வருஷம் கழிச்சு நடந்துருச்சு. படத்தில் பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக சந்தோஷமாயிடுச்சு. அடே நம்ம ஜாஃபர் எப்படி பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா. அதுவும் அந்த விக்ரம் படத்தில் அந்த லாஸ்ட்டு அந்த கமல் சார் அந்த இதை பார்க்கும்போது பண்ணும்போதெல்லாம் ஐகானிக் சீன் அது. ரொம்ப நான் அப்போ டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், சொன்ன மாதிரி அதில் ரொம்ப ஈஸியாக. இப்போ இன்னும் ஈஸியாக, இன்னும் ஆட்டிடியூடு ஸ்டைலிஷாக இன்னும் நல்லா இருக்காரு. அப்புறம் அதெல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாவ், கிரேட் அச்சீவ்மெண்ட். அப்போட இன்னும் பெட்டராக இருக்கீங்க. இப்போ இன்னும் ஸ்டைலிஷாக ஆட்டிடியூடோட இன்னும் கான்ஃபிடென்ட் தெரியுது. அப்புறம் உங்கள் ஆக்டிங் கேரியரில் நான் ஒரு 3 4 படம் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணுறீங்க. அசால்ட்டாக கேஷுவலாக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க. கிரேட். இந்த ஃபீல் எப்படி இருக்குது ஜாஃபர்? இது போதுங்க, வேறு என்ன வேணும்? எனக்கும் நல்லா இருக்கு ரொம்ப. ஏன்னா நான் தான் கேட்டேன், அப்போ ஆள்லையே அவங்களோட அப்படின்னு. இல்லை மாஸ்டர், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாடுறேன். நான் தான் சார். அப்புறம் இப்போ கேட்டேன் என்ன படம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சிவராஜ் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு, நானும் சிவராஜ் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சிவராஜ் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்.